பெரியார் உள்ளிட்ட எப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள் ஜாதிங்கிறது கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்டா, முட்டாள்களா அதை ஏன்டா இன்னும் ஃபாலோ பண்ணி தெரியுறீங்கன்னு எவ்வளவு விளக்கம் தட்டி கொடுத்துறாங்க நம்மளுக்கு. நான் எந்த அளவுக்கு மென்மையான மனிதர்களை ரொம்ப அதாவது பூவை விட மென்மையான மனிதர்களையும் சந்திக்கிறேன், அதே நேரம் கழுத்தை முறுக்கி போட்டு கொலை பண்ணவங்களையும் நான் சந்திக்கிறேன். அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டையும் வாசகன்ட்ட பந்தி வைக்க வேண்டியது எனக்கு பொறுப்பாக நினைக்கிறேன். சக மனிதன் மேலே நான் நிகழ்த்துகிற வன்முறை இருக்குல்ல, அது அதை விட அயோக்கியத்தனமானது வேறு எதுவுமே கிடையாது. சக மனிதன்ட்டு நான் பிடுங்குறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய வழிப்பறி, மிகப்பெரிய திருட்டு. அது 10 ரூபாயாக இருக்கட்டும், 5 ரூபாயாக இருக்கட்டும். இன்றைக்கி எளிய மக்கள் இருக்க நேர்மை பெரிய ஆட்கள்கிட்ட இருக்கா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கோடான கோடி பணம் சேர்க்குறீங்க, எதுக்கு சேர்க்குறீங்க? என்ன வாழ்க்கை வாழ போகிறீங்க? நீங்கள் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. இது ரொம்ப இயல்பான ஒரு சிவகார்த்திகேயனோட போன பிறந்தநாள் அன்னைக்கு சிவகார்த்திகேயனால் கல்வி உதவி பெற்று இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்த்து வீடியோ போட்டாங்க. வேற யாராக இருந்தாலும் அந்த வாழ்த்து வீடியோ வைரல் ஆக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக சிவா அதை வேணான்னு என்கிட்ட நெல் ஜெயராமன் இறந்தப்போ அப்போல்லோவில் அவர் இறக்குற தருவாயில் அந்த பொண்ணு சொன்னார், நம்மாழ்வார் ஐயா மட்டும் இந்த ஒரு 10 வருஷம் கூடுதலாக இருந்திருந்தா இந்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருப்பார் அவர். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. Ajit Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சார், நீங்க பேசுறதுல ஒரு விஷயம் கவனிச்சேன், உயிர் நேசம் அப்படின்ட்டு. நம்மாழ்வார் சார் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்காரு சார்? அதாவது நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப லேட்டாக தான் அவரை கவனித்தோம். நம்ம ரொம்ப தாமதமாக அவரை கவனித்தோம். என்கிட்ட நெல் ஜெயராமன் இறந்தப்போ அப்போல்லோவில் அவர் இறக்குற தருவாயில் அந்த பொண்ணு சொன்னார், நம்மாழ்வார் ஐயா மட்டும் இந்த ஒரு 10 வருஷம் கூடுதலாக இருந்திருந்தா இந்த இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருப்பார் அவர். அவர் சட்டுன்னு இறந்து போனப்போ நான் ஆகா இவங்களுக்கு நம்ம இனி எதுவுமே பண்ண முடியாதவங்கிற அளவுக்கு நான் பதறிட்டேன். இப்போ நான் இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தேன்னா அந்த நம்பிக்கை கொடுத்துட முடியும், இன்னும் நம்ம பெருக்கி எடுத்துட முடியும்னு நினச்சேன். இப்போ நானும் சாக போகிறேன். அப்படிங்கிறப்போ மறுபடியும் நம்மாழ்வார் உருவாக்கின இயற்கை மீதான பாசமோ உயிர் நேசமோ இந்த மண் மீதான மிகப்பெரிய காதலும் அறுபட்டு போயிருமோன்னு பயந்ததுக்குல்ல, அது இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் நம்மாழ்வாரை ஃபாலோ பண்ணுறவங்க, அவருடைய கருத்துக்களை பின்தொடர்றவங்க பெரிய நம்பிக்கையானவங்க இருக்காங்க. ஆனால் இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், பாரம்பரிய நெல் சாகுபடி மேலே உள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இப்போ கொஞ்சம் நாளாக தளர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், பாரம்பரிய நெல் ரகங்கள் மறுபடியும் குறைய தொடங்கியிருக்கு. அப்போ நம்ம அதை முன்னெடுத்து கொண்டு போகிறது யார் இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் மொத்த தமிழ் சமூகத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வேளாண் விஞ்ஞானி. அவர் பேசாத கருத்துக்களே இல்லை. ஒரு நம்ம இயற்கையோட சங்கிலியை அறுத்துறாமல் நம்ம வாழணும், இயற்கையின் வழியே எல்லாமும் இருக்குது. ஒரு பயிரில் விஷம் அடிக்காமல் நீ அந்த பூச்சியை விரட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் நம்ம கட்டமைக்கிறது பாருங்களேன், நம்ம நிறைய என்ன சொல்லுவோம், தந்திரமானது, என்ன நரி தந்திரம் அப்படிமோ. நியாயமாக இப்போ கிராமப்புற பகுதியெல்லாம் போனை பார்த்தப்போ மயில்கள் பெருகிருச்சு. மயில்கள் வாழை தென்னை இதுன்னு எல்லாம் நெல் பயிரெல்லாம் அது என்னாச்சு அப்படின்னா நரி அடிச்சிட்டோம். நம்ம வேட்டையாடி எல்லாம் நரி கொண்டுட்டோம். நரி கொண்டப்போ அந்த உயிர் சங்கிலி அறுபட்டதில் இப்போது இங்கே மயில்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. மயில்களை நீங்கள் கொல்ல மாட்டீங்க. மயில்களுக்கு தேசிய பறவை கொள்ள கூட இயல்பாக முருகனின் வாகனம் சொல்ல கொல்ல மாட்டாங்க. இப்போ மயிலின் அதீத பெருக்கம், நரிகளின் கம்ப்ளீட் அழிவு, இது மிகப்பெரிய ஒரு குதர்க்கமான நிலைமை உருவாக்கிடும். அப்போ நம்ம இதையெல்லாம் என்னைக்கோ பேசியிருக்கார் நம்மாழ்வார். நம்ம எல்லாத்தையும் இந்த உயிர் சங்கிலி இயற்கை சங்கிலி அறுத்துறாம நம்ம இருக்கணுங்கிறத அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதோட விபரீதம் போயிட்டு இருக்கு. ஒரு மனிதன் எப்படி சார் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இன்றி யாருனே தெரியாம நீங்க கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு உதவுறாரு அப்படிங்கிறப்போ எதுக்காக, என்ன காரணத்துக்காக சார் அவர் இவ்வளவு பெருந்தன்மையா உதவிட்டு இருக்காரு? நியாயமா ஒரு சில சம்பவங்களை தாங்க நான் சிவகார்த்திகேயன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களை சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு அவரை உதவ வச்சிருக்கிறேன். அதாவது சில விஷயங்களை நான் அவர் கவனத்துக்கு நான் தெரியப்படுத்தினால இப்போ நம்பவே மாட்டேங்க, நான் அவர் கவனத்துக்கு கூட தெரியப்படுத்த மாட்டேன். அவருடைய மன்றத்தில் மோகன் மூலமாகவோ அவருடைய ரசிகர் அவருடைய மேலாளர் நவனி மூலமாக தான் நான் தெரியப்படுத்துவேன். இல்லைன்னா தம்பிக்கு எப்போச்சும் நான் எஸ்எம்எஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நெல் ஜெயராமன் விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸில் தான் நான் தெரியப்படுத்தினேன். அவர் அப்போல்லோவில் சேர்த்து அவருடைய மொத்த மருத்துவ செலவையும் ஏற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லை கடைசி நேரத்தில் அண்ணன் நெல் ஜெயராமன் பக்கத்துலேயே நின்று, அண்ணன் உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல, அந்த உயிர் சற்று நிம்மதியாக
போய் சேர்ற வரைக்குமான அவரோட இறுதி அஞ்சலி வரைக்குமான செலவுகளை அவர் ஏற்றுக்கிட்டது, தன்னோட ஆட்களை அனுப்பி பார்த்தது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நன்றிங்கிற வார்த்தையில் அடக்கவே முடியாது சிவகார்த்திகேயன் செஞ்ச விஷயங்கள். அது மாதிரி கல்வி விஷயமா இருக்கட்டும், இன்னும் சில மருத்துவ உதவிகள் எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், அவர் கவனத்துக்கு தெரியப்படுத்துவேன். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் தெரியப்படுத்துவேன், அது நடந்துச்சா நடக்காதான்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு சிவகார்த்திகேயன் சார் மண்டலத்துலேருந்து இது பண்ணாங்க சார் அப்படிம்பாங்க. ஓ அந்த எஸ்எம்எஸ் பதில் பண்ணிருச்சா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் நான் உரிமை எடுத்து நிறைய கேட்பேன். சமீபத்திலலாம் ஒரு மாணவியோட விஷயத்தை நான் சொன்னப்போ, அண்ணா அண்ணா எதுக்கு ஒரு டீட்டெயில் பண்ணுறீங்க, எவ்வளவு தேவை அதை சொல்லுங்கண்ணே அப்படிம்பாரு. அது வந்து நீங்கள் எத்தனையோ பேர்ட்டு பழகுறேன், இப்போ சசி சட்டெல்லாம் நிறைய உதவிகள் கேட்டிருக்கேன். ஆனால் சிவகார்த்திகேயன் தலையில் நான் ஏற்றி வச்ச பாரம் நிறைய. வேறு யாராக இருந்தாலும் எப்பா இந்த நாளோட நட்பை கட் பண்ணிடுவோம்ப்பா, என்ன வாரம் ஒரு கோரிக்கையோடய வர்றாப்புல அப்படிங்கிற அளவுக்கு சலிப்பாக இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் கூட ஒரு உதவி நான் அவர்கிட்ட பேசினப்போ கேட்டேன், காலையில் 8 மணிக்கு பேசினப்போ கூட அவர் வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல், அதுக்கிட்ட கூட எனக்கு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, சார் கோடியாக சம்பாதிக்கிறாரு, இப்போ நீங்கள் கேட்குறது என்ன ஆயிரம் தானே கேட்குறீங்க, இதை செய்கிறது இல்லைன்னா அதில் எவ்வளோ பெரிய விளம்பரம், இந்த விளம்பரத்தை செய்ய மற்றவங்க ஏன் துணிய மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் தானே கோடியில் சம்பாதிக்கிறாங்க, அவங்க அதை செய்யலாம்ல, செய்ய மாட்டாங்கல்ல. செய்யறதுக்கு கோடி இருக்கா லட்சம் இருக்காங்கிற தேவையில்லை. நியாயமாக அந்த சமயத்தில் நெல் ஜெயராமன் சம்பவத்தப்போ அவர் நிறைய கடலில் இருந்தார். அதனால தான் அந்த விஷயத்தை நான் அவர்கிட்ட வந்து வெளிப்படையாக பேச தயங்கினேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தையினால மறக்கவே முடியாது. அண்ணன் என் கஷ்டம் கோடியில் லட்சத்தில் இல்லை அப்படின்னாரு. அது அப்படியே மந்திர மாதிரி இருக்கு என் மனசில். அதாவது நீங்கள் வந்து இங்கே எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குங்க. ஒரு உதவி செய்கிறாங்களா, அதில் இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதுவும் நடக்குதுன்னு சில பேர் நடக்கலாம். ஆனால் கிடையாதுங்கிறதுக்கு நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன். சிவகார்த்திகேயனோட போன பிறந்தநாள் அன்னைக்கு சிவகார்த்திகேயனால் கல்வி உதவி பெற்று இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்த்து வீடியோ போட்டாங்க. வேற யாராக இருந்தாலும் அந்த வாழ்த்து வீடியோவை வைரல் ஆக்கியிருப்பாங்க. கண்டிப்பாக சார். சிவா அதை வேணான்னு சொன்னார். இந்த வாழ்த்து வர வேண்டியவங்களுக்கு வந்துருச்சுல்ல, நான் பார்த்துட்டேன்ல, நான் நிம்மதி ஆகிட்டேன்ல, போதும் இது வெளியில் போகிறேன். நல்லா அது கெஞ்சினேன், ஏங்க இது பல பேர் உதவ வைக்கிங்கன்னு, வேணாண்ணே அண்ணே வேணாண்ணே அப்படின்னாரு. அப்போது உள்நோக்கமற்ற விஷயங்களை சத்தியமாக நம்ம கொண்டாடணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சில மனிதர்கள் தான் பண்ணுறாங்க. அதுக்காண்டி சிவகார்த்திகேயனை நான் சப்ப கட்டு ஆதரிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. எல்லா மனிதர்கள் மேலேயும் நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். எல்லா மனசையும் ஊடுருவி எக்ஸ்ரே எடுத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, பழக முடியாது. நான் பார்த்த வகையில் சிவகார்த்திகேயனுடைய ஒவ்வொரு உதவிகளும் உளப்பூர்வமாக இருக்குது. ஆனால் இந்த உதவி பண்ணால் அவர் படிச்சிருவாங்களானே, மேலே போயிடுவாங்களானே, ஓகே. இன்னொன்று ஃபாலோப்லேயே இருப்பார். இப்போது நீங்கள் ஒரு 10,000 கடன் கேட்டீங்கன்னா நான் கொடுத்துட்றேங்க, இந்த 10,000 உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் 2 வருஷம் கழிச்சு தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறது இருக்குல்ல, அது அந்த 10,000 விட பெருசு. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் சிவகார்த்திகேயன். அப்போ அந்த உதவியின் பின்னால எந்த உள்ளர்த்தமும் இல்லை. ஒருத்தங்க நம்மளை மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டவங்க, நம்மளை மாதிரி ஒருத்தர் மேலே வந்துடணும், நமக்கு யாரோ கை தூக்கி விட்டாங்க, நம்ம 4 பேர் கை தூக்கி விட்டுறணுங்கிற எண்ணம் தான் இருக்குதே தவிர அது பின்னால் அரசியலோ நல்ல பேர் வாங்குற காரணமோ கிடையாது. இப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் அர்த்தம் கற்பிச்சிங்கன்னா அவங்களும் தங்களை சுருக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பேருக்கு, அதாவது நீங்கள் பேசுகிற அரசியலும் இந்த மாதிரி விவாதங்களும் என்ன ஆகிடும்னா நீங்கள் பொதுவெளியில் வைக்கப்படுற உள்ளர்த்தங்கள் யாரோ ஒரு மாணவனை பாதிக்கும், யாரோ ஒரு ஏழைப்பிள்ளையை பாதிக்கும். தேவையான உதவி தேவையான பெரும்பாலும் உதவிக்கு வந்து நம்ம வந்து அதாவது யார் உதவினாலும் அதை தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு உதவிங்கிறது நல்லதுக்கு தான், அது யார் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கணும், முடிஞ்சால் பாராட்டலாம், இல்லாட்டி அமைதியாக இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி உதவிகள் செய்கிறதுக்கு உள்ளர்த்தம் கற்பிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப தப்பாக. சார் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதுவாக திண்ணீரெல்லாம் வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒரு துறவி மாதிரி இருக்கீங்க சார். ஆனால் உங்களோட எழுத்தில் வந்து ஏன் சார் அவ்வளோ கோபம், அவ்வளோ விரக்தி, அவ்வளோ வன்மம், அவ்வளோ ஆக்ரோஷம், எதனால சார்? நியாயமா இல்லை நான் என்னென்னா, நான் சந்தித்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானவங்க. இப்போ சங்காரம் தொடரில் எக்கச்சக்கமான மனிதர்களை நான் முன்னிறுத்தியிருப்பேன். எல்லாவற்றையும் தான் நீங்கள் பொதுமக்கள் பார்வை கொண்டு போகணும். நான் நல்லவங்களை பற்றி மட்டும்தான் எழுதுவேன், நான் மென்மையாக மட்டும்தான் எழுதுவேன், நான் வந்து வன்முறையாக எழுத மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. அது ஜி நாகராஜன் ஐயா சொல்கிற மாதிரி தான். ஏன் இப்படியெல்லாம் எழுதுறேன்னு கேட்காத, ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கேளு. இப்போ நான் சங்காரம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி ஏன் சார் இவ்வளோ கோபம்னா ஏன் நடக்கிறது, நான் சொல்கிறேன் என் மனதில் கற்பனை இல்லை. அது நாவலாக இருந்தால் கூட நான் நிறைய மனிதர்களை சந்தித்தேன், நிறைய பெண்களை சந்தித்தேன். இப்போ இந்த கீதாரின்னு ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னா நான் 10 கீதாரிகளை பார்த்துருக்கேன். அவங்க ஆடு மாடுகளோட வாழ்கிற வாழ்க்கை மாதிரி இருக்கும், அவன் நம்மளை கூட சூப்பர் வாழ்க்கை வாழ்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை, அப்படியே அறத்தின் அடையாளமாக இருக்கிற வாழ்க்கை. அப்போது அதை நான் சொல்லணும்ல, 100 ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு கீதாரி நான் மனைவி இருந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிறது இருக்குல்ல,
தன் மனைவி இறந்துட்டாங்கிறத கூட விட்டுட்டு அவள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, என்னை ஏமாம்மா நீ போய் படுமாம்மா அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் கேட்டறிஞ்ச விஷயம். அது என்னுடைய கற்பனை கிடையாது, அது எனக்கு கேட்டறிஞ்ச விஷயம். அதை நான் வாசகன் முன்னால் வைக்க ஆசைப்பட்றேன். அது 1,00,000 பேர் படிக்கிறாங்களா, 10 பேர் அதை நெறிப்படுத்தும், 10 பேர் யோசிக்க வைக்கும். ஹெச்வினத் கூட ஒரு பேட்டில் சொல்லியிருப்பார், இராசவனுக்கு தெரியாத போலீஸ் அதிகாரிகளும் கிடையாது, இராசவனுக்கு தெரியாத ரவுடிகளும் கிடையாது அப்படின்னு. நிறைய பேர்ட்டு போலீஸ் அதிகாரிகள் தொடங்கி ரவுடிகள் வரைக்கும் நிறைய பேர்ட்டு பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு தெரியாமல் ஒரு கரப்பாம்பூச்சி மிதிச்சிட்டோம்னா அன்றைக்கி முழுக்க நம்மளை வந்து ஒரு மாதிரி ஆயிடுறோம். என்னடா அது அதுவும் அது துடிக்கிறது கிடந்த பார்த்தா இது தப்பிச்சிருமா செத்துருமா அப்படிங்கிறது தெரியாமல் அது பக்கத்துலேயே உட்கார்ந்த நாட்கள்லாம் நான் இருக்கேன், என்ன வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு மனிதனுடைய கழுத்தை 2ஆக வெட்டி போட்டுட்டு இன்னொரு மனிதன் வாழ்கிறாங்கிறது இருக்குல்ல, அது எப்படி, எதுக்குன்னு காரணம் தெரியாமே பண்ணுறாங்க. அதான் வெட்டினவனுக்கு ஏன் வெட்டேன்னு தெரியாது, செத்தவனுக்கு ஏன் செத்தேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கூலிப்படைகளுடைய நெட்வொர்க் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத சொல்கிறது தான் சங்காரம் தொடர். அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் எந்தளவுக்கு மென்மையான மனிதர்களை ரொம்ப அதாவது பூவை விட மென்மையான மனிதர்களையும் சந்திக்கிறேன், அதே நேரம் கழுத்தை முறுக்கி போட்டு கொலை பண்ணவங்களையும் நான் சந்திக்கிறேன். அப்படிங்கிறப்போ இந்த 2ஐயும் வாசகன்ட்ட பந்தி வைக்க வேண்டியது எனக்கு பொறுப்பாக நினைக்கிறேன். நான் வந்து அதனால தான் சங்காரத்தை படம் பண்ண நான் விரும்பவே இல்லை அப்படின்னு. நான் இருக்கிற நெருக்கடிக்கு, நான் இருக்கிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு ஒரு $1 மில்லியன் யுவராஜ் வந்து ஒரு மேடையிலேயே நான் சங்காரத்தை பண்ண ரெடி அப்படிங்கிறாரு. இப்போ பெப்சி சிவா உள்ளிட்ட சில தயாரிப்பாளர்கள் நாங்கள் சங்காரத்தை பண்ண ரெடி அப்படிங்கிறாங்க. இப்போது வேல்ராஜ் சருக்கு வந்து நான் ஹாட் ஸ்டார்ட்டை கொண்டு போய் கொடுக்க ரெடி அப்படிங்கிறப்போ இது எதையுமே மண்டைக்கு ஏற்றிக்காமல் அமைதியாக, சார் அது அவ்வளோ ஒன்றும் சிறந்த கதை இல்லை, சங்காரம் வந்து சில விஷயங்களை சில பேருக்கு சொல்கிறதுக்காண்டி எழுதப்பட்ட கதை சார், அது படமாக்க வேண்டாம். நான் யுவராஜ்ட்டே சொன்னேன், வேணாங்க எனக்கு அதை படமாக்கல விருப்பமே இல்லைங்க அப்படின்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சசி சார் ரொம்ப வற்புறுத்தி, சமுத்திரக்கனி சார் வந்து இப்படி ஒரு கதையை எழுதிட்டு என்னடா சாமியார் மாதிரி உட்காந்துருக்குற, பயங்கரமான கதை, இங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் தேடி வந்து 5 மணி நேரம் பேசுவார் சங்காரத்தை பற்றி. கதை இல்லாமல் ஒருத்தங்க அலையிறப்போ நீ இதை ஏன் இன்னும் படமாக்காமல் இருக்கிற அப்படிங்கிறப்போ உண்மையாகவே சொல்லுங்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டேனே தவிர எனக்கு அதை படமாக்கணுங்கிற எண்ணம் கிடையவே கிடையாது. சார் இப்போது ஒரு படைப்பாளர் வந்து தான் நினைக்கிற கருத்தை வந்து இந்த மீடியத்து மூலியமாக தான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இப்போது சில விஷயங்கள் வந்து எழுத்து மூலியமாக தான் கடத்தணும், சில விஷயங்களை ஓவியம் மூலியமாக கடத்தணும்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த கதைகளை வந்து படமாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுமையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இந்த கதை ஒரு வன்முறை நிறைந்த கதையை படமாக ஆக்குனா சரியாக இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, வாசிக்கிறப்போ அந்த வன்முறை உங்கள் மைண்டில் ஏறினா கூட இந்த வன்முறை ஆபத்தானதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க. ஆனால் படத்தில் காட்டுறப்போ அந்த வன்முறை தூண்டும். கண்டிப்பாக உங்களை மிதிச்ச ஒருத்தனை வெட்டி கொள்வது அப்படின்னா என்ன மிதிச்சவனை வெட்டி கொள்ளணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் திரைமொழிக்கும் புத்தக மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புத்தகம் நீங்கள் வாசிப்பீங்க, உங்களுக்கும் உடம்பு முறுக்கேறுனா இந்த இடத்துல முறுக்கேறது தப்புன்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அலாம் அடிச்சுட்டே இருக்கும். உங்கள் புத்தி உங்களை சூப்பராக வழி நடத்தும். டேய் இதெல்லாம் படிக்க ஓகே, ஆனால் நீ வாழ்க்கையில் அப்படியான வன்முறையில் பண்ணாத அப்படின்னு இருக்கும். ஆனால் திரையில் உங்களுக்கு இருக்கிற கதாநாயக பிம்பமோ நீங்கள் பல பேரால் மிதிக்கப்பட்ட வலியும் என்ன பண்ணும்னா, நாளைக்கு மட்டும் அவன் நம்மளை இது மாதிரி பண்ணட்டும், நம்மளை அது மாதிரி வெட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை உருவாக்கிறோம். கண்டிப்பாக அந்த படம் வந்து 100வது நாள் சக்ஸஸ் மீட் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் ஒருத்தனை வெட்டிட்டு ஜெயிலில் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. அந்த படம் தான் உங்களை வெட்ட வச்சுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம எடுத்த படம் ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும் இந்த இயக்குனருக்கு தெரியாது. நான் சங்காரத்தை படமாக்க பயப்படுறதோட ஒரே ஒரு காரணம் இதுதான் சார். சட்டம் நீதி ரெண்டுமே ஒரே விஷயமா சார், இல்லை ரெண்டுக்கும் வேறுபாடுகிறது தான்? சட்டம் நீதிங்கிற வார்த்தைகள் வேணா ஒன்றா இருக்கலாங்க. நீதிங்கிறது நம்ம நெஞ்சத்திலேருந்து வர்றது. நீதி, நியாயம், உண்மை, தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெஞ்சத்தின் பார்வை. சட்டம்ங்கிறதால வந்து சட்டம் வந்து வகுக்கப்பட்ட ஒன்று. நிறைய நேரங்களில் வந்து சட்டம் தப்பாக இருக்கும், நமக்கு தெரியும் இது தப்பு, ஆனால் அதை வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால தான் ஒரு கொலை பண்ணவன் ஜம்முன்னு வெளில வர்றான், அவங்ககிட்ட சாட்சி வேணும். அந்த சட்டத்தை நீங்கள் எதுவாக்குறதுக்கு சாட்சி வேணும். சாட்சியா மனசாட்சியா அப்படின்னா மனசாட்சி பேசாதப்பா கோர்ட்லம்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு நீதிமன்றம் இருக்குங்க. அந்த நீதிக்கும் வெளியில் எழுதப்பட்டிருக்க நீதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் எந்த நீதியை ஃபாலோ பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உடன்பிறப்பு படத்தை ஆமாம், உடன்பிறப்பு பார்த்தீங்கன்னா நியாயமாக சமுத்திரக்கனி சார் நல்லா பார்த்துருந்தான், எது வந்தாலும் சட்டத்தின்படி பார்ப்போம் அப்படிம்பாரு. நியாயமாக பார்த்தா எல்லாத்தையும் சட்டத்தின்படி நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் கோர்ட்டில் இவ்வளோ வழக்குகள் தேங்கியிருக்கு. அப்போது இப்போ இருக்கிற சட்டமுறையெல்லாம் மாறணுங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் காலத்திற்கு ஏற்ப சட்டமுறைகள் மாறணுங்க. நான் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் சட்டம் எப்பேற்பட்ட ஒரு உங்களை வந்து வழி நடத்துகிற அளவுக்கா உங்களை மிரட்டக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதை முறியடிக்கிற அளவுக்கு உங்கள் புத்தி மாறுது. இப்போ தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்
மதிக்கப்படணுங்கிறது தானே சட்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் வீட்டு வேலைக்காரனெல்லாம் கொண்டு வந்து பிரச்சனை நிப்பாட்டுறேன், அதை சட்டம் தடுக்க முடியாது. கண்டிப்பாக. இப்போது நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவர் என்கிட்ட சொன்ன விஷயம், நல்லா தானே இருக்கீங்க, ஆள் வாட்ட சட்டமாக இருக்கீங்க, கொடியேற்றக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களான்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் வந்து என்னை கொடியேற்ற விடாமல் ஒரு தடவை தடுத்தாங்க, நான் வந்து கலெக்டர்கிட்ட போயிட்டேன். கலெக்டர் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னப்போ, இல்லை சார் வேண்டாம், நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த ஊருக்குள்ள தான் நான் போகணும், அதனால நான் வந்து அடுத்த குடியரசு தினத்தில் நான் வந்து கொடியேற்றணும், எனக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதிச்சிருங்க சார், எனக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, அதே மாதிரி அடுத்த குடியரசு தினம் வர்றப்போ கலெக்டரே வீடியோவுக்கு அடித்து, அவர் கொடியேற்றணும், வேறு ஏதாச்சும் பண்ணிங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படின்ட்டாரு. இப்போ அந்த தலித் பஞ்சாயத்து தலைவர் கொடியேற்ற வர்றாரு. பதவிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இப்போ தான் முதல் முறை கொடியேற்றுறாரு. பெருமிதமாக கொடியேற்றுறாரு. ஊருக்காரர் அப்படி மறைச்சு நிற்கிறான், நீ எப்படின்னா எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கொடியேற்றுறாரு. கொடி ஏற்றி வணக்கம் வச்சுட்டு இப்படி திரும்பினா தான் பின்னால் நான் அத்தனை மெம்பர்ஸும் போயிட்டாங்க. கொடி ஏற்றிட்டு இவர் மட்டும் தான் நிற்கிறார். போனால் போங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து இப்படி நீட்டினா அத்தனை குழந்தைங்களும் ஒரு ஸ்வீட்டை கூட எடுத்துக்காம போகுதுங்க. நான் ஏற்றின கொடி மேலே பறக்குது, கொடிக்கு கீழே கை நிறைய மிட்டாய்களை வச்சுட்டு நான் நிற்கிறேன், என் முன்னால் ஒரு பிள்ளைங்க கூட இல்லை. என்னை கொடியேற்ற விடலைங்கிறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகலாம், என் ஸ்வீட்டை எடுத்துக்கலங்கிறதுக்கு நான் எந்த கோர்ட்டுக்கு போக முடியும்? அப்போது நீங்கள் சட்டத்தின்படி நடக்கணும், சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு சாதி மெனக்கணும். இன்றைக்கி எளிய மக்கள் இருக்க நேர்மை பெரிய ஆட்கள்கிட்ட இருக்கா? கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கோடான கோடி பணம் சேர்க்குறீங்க, எதுக்கு சேர்க்குறீங்க? என்ன வாழ்க்கை வாழ போகிறீங்க? நீங்கள் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. இது ரொம்ப இயல்பான ஒரு இது. என்ன தான் நீங்கள் தங்க கரைசலை குடித்தா கூட அது செரிக்காது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு போதுமான பொருளாதாரம், போதுமான சாப்பாடு, போதுமான மருத்துவம், போதுமான கல்வி, இது போதும். அப்போ நீங்கள் வந்து 150 பேருக்கான பொருளாதாரத்தை நான் மட்டுமே முடக்கிக்கிட்டு நான் மேற்கொண்டு கோடிகளை பெருக்கிக்கிட்டு வாழ்றது இருக்குல்ல, இது வாழ்க்கை இல்லைங்கிற எண்ணம். இவ்வளவு சிந்தனையாளர்கள் நம்மளுக்கு வந்து எப்பேற்பட்ட அறிவை ஏற்படுத்தியிருக்காங்க, எப்பேற்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை அடுத்தவரை பாதிக்காமல், அடுத்தவரை நிர்பந்திக்காமல், அடுத்தவரை துன்புறுத்தாமல், எவருடைய வாழ்க்கையை மிதிக்காமல் நீ பேரற்புத வாழ்வு வாழ முடியுங்கிறதுக்கான திருக்குறளை விடவா ஒன்று வேணும். எல்லாம் பண்ணாலும் நான் கோடிகளை நோக்கி போவேன், நான் வந்து அதுக்காண்டி எப்பேற்பட்ட அநீதிக்கும் துணிவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போது நீங்கள் மனிதர்கள் மேலே உள்ள உங்களுக்கு வந்து அவநம்பிக்கை வரதான் செய்யும். சக மனிதன் மேலே நான் நிகழ்த்துகிற வன்முறை இருக்குல்ல, அது வந்து அதை விட அயோக்கியத்தனமானது வேறு எதுவுமே கிடையாது. சக மனிதன்ட்டு நான் பிடுங்குறது இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய வழிப்பறி, மிகப்பெரிய திருட்டு. அது 10 ரூபாயாக இருக்கட்டும், 5 ரூபாயாக இருக்கட்டும். இன்றைக்கும் ஒரு ஏழை பாலுக்கிட்ட கையெழுத்து போடுறதுக்கு காசு வாங்குகிற உயர் அதிகாரிகள், லட்சத்தில் சம்பளம் வாங்குற அதிகாரிகள் இருக்க தானே செய்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போது அது வந்து மனிதர்கள் மேலே உள்ள பெரிய அளவுக்கான சலிப்பையும் வெறுப்பையும் உருவாக்குது. இப்போது ஒரு சம்பவத்தில் ஒருத்தர் திருந்தலாம், ஒரு நெருக்கடியில் ஒருத்தர் திருந்தலாம். பணத்தை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கல்வியை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது. எப்பேற்பட்டவங்க இருந்திருக்காங்க, எவ்வளோ கோடான கோடிகளை சேர்த்தவங்க இருந்த தெரியாமல் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கல்வியை நான் மனசுலேயே ஏற்றிக்க மாட்டேன், அந்த மாதிரி பாடத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். நானும் கோடிகளை நோக்கி தான் போவேன், நானும் என்னை பிரசித்திப்படுத்துறதுக்காண்டி எந்த மலின விளம்பரத்துக்கு ரெடி ஆவேன், நான் எப்பேற்பட்ட சாதுரியங்களையும் நான் செய்வேன் அப்படின்னு இருக்குல்ல. நீ மல்லாந்து படுத்து யோசிக்கிற கடைசி காலகட்டம் கண்ணீராக தானே பெருகும், அது நிம்மதியானதாக இருக்காது. அப்போ மனிதர்கள் மேலே ரொம்ப செழிப்பு இருக்குது. ஆனால் அதே நேரம் நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டிகள் உண்மையாக இருக்குது, நான் வீட்டில் வளர்க்குற நாய்கள் உண்மையாக இருக்குது, கோழிகள்கிட்ட இருக்கேன். அது வந்து நீங்கள் உயிர் நேசம் வந்து எந்த நாயும் உங்களுக்கு துரோகம் பண்ணாது, எந்த ஆடும் உங்களுக்கு எதிராக போகாது, அது உங்கள் காலை சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் 2 அடி அடிச்சிங்கன்னா கூட 3ஆவது அது உங்கள் பக்கத்தில் தான் நிற்கும். அது அந்த பாசம் பூனைக்குட்டி தரமான பாசமாக தான் இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் தான் நடந்தது இந்த சம்பவம். ஒரு சத்துணவு கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா சமைக்கிறப்போ தலித் சமைத்த சாப்பாடெலாம் வந்து எங்கள் குடும்பம்லாம் சாப்பிடாது, எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு பெற்றவங்களே அதை வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. சார், தலைமுறைக்கு தலைமுறை வந்து நல்ல விஷயங்களை கடத்தலாம், இந்த மாதிரியான ஒரு ஜாதிய வன்மத்தை வந்து கடத்துறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி தடுக்க முடியும்னு ஏதாவது உங்களுக்கு சில வழிகள் இருக்கா சார்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவம் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சரி, ஓகே. ஒரு கல்வி அறிவு இல்லை, பெரிய படிப்பறிவு இல்லை, ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஏதோ ஒன்று சொல்லலாம். இன்றைக்கும் இப்படி நடக்கிறதுங்கிறதுல அப்போ நீங்கள் படித்த படிப்பை நீங்கள் காலில் போட்டு மிதிச்சிட்றீங்க. உங்களுடைய எல்லாமே பொருளாதார வளர்ச்சி, எல்லா வளர்ச்சியும் இருக்குது. ஆனால் ஜாதியில் மட்டும் நான் இன்னும் கீழே இருப்பேங்கிறது இருக்குல்ல. ஏன் ஒரு தலித் சமைச்சா அது சமையல் கிடையாதா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய பிரசித்தியான ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, அங்கே யார் சமைச்சான்னு கேட்பீங்களா? நீங்கள் அதாவது உங்கள் கண்ணுக்கு புலப்பட ஒரு விஷயமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் ஆதரிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் தோல் மேலே கைப்போட்டு பழக வேண்டிய ஒரு விஷயத்தை இல்லை ஜாதி அப்படிங்கிற பேரில் புறக்கணிக்கிறது, அது எப்பேற்பட்ட அநீதியாக இருக்கும்.
ஆமாம். அப்போ நீங்கள் படித்த படிப்புக்கு என்ன புண்ணியம்? உங்களுக்கு எப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள், பெரியார் உள்ளிட்ட எப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள், ஜாதிங்கிறது கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்டா, முட்டாள்களா அதை ஏன்டா இன்னும் ஃபாலோ பண்ணி திரியிறீங்கன்னு எவ்வளவு விளக்கம் தட்டி கொடுத்துறாங்க நம்மளுக்கு. ஆனாலும் நான் அப்படி தான் இருப்பேன், நான் அந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து இவ்வளவு கால மேம்பாட்டை, இவ்வளவு கால கல்வியை, இவ்வளவு கால சிந்தனையை, இவ்வளவு கால படிப்பை நம்மளே செருப்பால் மிதிச்சுக்கிறதுக்கு சமமான விஷயம். சார், அடுத்து உங்களுடைய படங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? எந்த மாதிரியான படங்கள் நீங்கள் அடுத்து பண்ணவிருக்கிறீங்க சார்? இல்லை, நியாயமாக நந்தன் முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், நிறைய தலித் பஞ்சாயத்து தலைவர்களை பார்த்தேன். நந்தன் எப்பேற்பட்ட விளைவுகளை உருவாக்குனுச்சுன்னு அதில் கொஞ்ச நாள் நான் தெரிஞ்சேன். ஆமாம் சார், தலித் தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தியேட்டர் கூட்டிகிட்டு வந்து படங்கள் பார்க்க வச்சிங்க. அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக சிறப்பு அதிகாரங்கள்லாம் கொடுத்து, ஒரு சிறப்பு அறிக்கையெல்லாம் கொடுத்து, எல்லா தலித் தலைவர்களும் வந்து கொடியேற்றணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கைலாம் விட்டதாகவும் கேள்விப்பட்டேன் சார். இது ஒரு பெரிய தாக்கம் தானே சார்? ஆமாம், அது ஓரளவு படம் வெற்றி படமாக அமையலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது எப்பேற்பட்ட விளைவுகளை உருவாக்கணுமோ அதை உருவாக்குனுச்சு. அதை நோக்கி தான் அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அதனால் அது பிரச்சனை கிடையாது. அடுத்த கட்டமாகவும் ஒரு யோகி பாபு சாரை வச்சு, மாதவன் புதுமுக நடிகர் ஒருத்தர் நடிக்கிறாரு, அவரை வச்சு ஒரு படம் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட. ஆமாம், அதுவுமே ஒரு தமிழகத்தில் நடந்த ஒரு உண்மை கதை தான். இப்பேற்பட்ட சமூகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம நெஞ்சு நடுங்க வைக்கிற ஒரு விஷயந்தான் அது. நியாயமாக பார்த்தா மொத்த தமிழ்நாடும் எந்திரிச்சு கொந்தளிச்சிருக்க வேண்டிய விஷயம். வழக்கமாக ஒரு பிரச்சனை வந்தோடனே இந்த ஒரு பிரச்சனையை மறக்கிற மாதிரி சர்வசாதாரணமாக அந்த பிரச்சனையை தமிழ் சமூகம் கடந்து போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதை படமாக்க நினச்சேன். எனக்கு ஊற்ற துணையாக இருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வேண்டாம், அதை பண்ணாத, இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே போராடிட்டு இருப்ப, யாரும் உனக்கு ப்ரொடியூசர் வரமாட்டாங்க, ஏற்கனவே நந்தனில் பட்டு அனுபவிச்ச, இதை பண்ணாத அப்படின்னாங்க. சரி, பண்ண வேணாம்னு முடிவெடுத்தேன். அப்புறம் தோணுச்சு, மற்ற படங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், இந்த படம் பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கில் நம்ம ஆட்கள்கிட்ட பேசுவோம், பண்ணுவோம், போராடுவோம், இந்த படைப்பை ஒரு சின்ன படைப்பை வச்சு பண்ணிடணும் அப்படின்னு தோணி அந்த படம் பண்ணி முடித்தேன். பயங்கர நெருக்கடிக்கு இடையில பண்ண படம் தான். ரொம்ப சீக்கிரம், ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். எலெக்ஷனுக்கு முன்னால் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும், அது ஒரு தீர்வை உருவாக்கியிருக்கும். தாக்கத்துங்கிறத கூட ஒரு தீர்வு உருவாக்கியிருக்கும். அப்போ பொருளாதார நெருக்கடியில் நிறைய மாட்டிக்கிட்டேன். குறிப்பாக ஒரு 25 லட்சம் இருந்திருந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாமே. இன்றைக்கி எனக்கு கிடைக்கிது அந்த காசு எனக்கு வந்து பாரமாக தான் இருக்குது. இந்த காசு வந்து எனக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னால் கிடச்சிருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு தீர்வு நோக்கி நகர்ந்துருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த பணத்தின் மேலே அவ்வளோ கோபம் வருது. இப்போ கிடைக்கிற பணம் அன்றைக்கி கிடச்சிருக்கலாமே அப்படிங்கிறப்போ அதனாலேயே நான் வந்து இந்த காசையும் பயன்படுத்தலை, அப்படியே வச்சுருக்கேன். சரி பார்ப்போம், ஒரு வெறுப்பு, ஒரு தாங்க முடியாத அழுத்தம், இது அன்றைக்கி வந்திருக்கலாமே அப்படிங்கிறப்போ இவ்வளோ பேர் சொல்லி, இவ்வளோ பேர் தடுத்து, இதை பண்ணாத, இதை செய்யாத, உனக்கு இது தேவையா, யார் அழுதா உனக்கு என்ன, எந்த ஊரில் என்ன பிரச்சனை தான் உனக்கு என்ன அப்படின்னு எல்லாருமே என்னை கயிறு கட்டி பின்னால் இழுத்தப்போ கூட ஒரு துணிச்சலோடு இந்த படைப்பை பண்ணினேன். அதுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வந்து மாட்டினேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பெரிய தற்சோர்வை உருவாக்குது. சரி, அதையும் தாண்டி இப்போ சீக்கிரமே கொண்டு வந்துடணும் அப்படின்னு தோணுது. சார், இப்போது நீங்கள் பேசின விஷயங்களின் அடிப்படையில் நான் கேட்குறேன். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா பணத்தின் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை, பிடிப்பு இல்லை. இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியில், இவ்வளோ அழுத்தங்களுக்கு மத்தியில் எதற்காக வந்து நீங்கள் அந்த கதையை வந்து சமுதாயத்துக்கு கடத்தணும்னு நினைக்கிறீங்க, சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன் சொல்ல வேண்டியவங்க அதை சொல்லலை? அதாவது ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு பண்ணணும். ஆனால் அவங்க அதை பண்ணாமல் அவங்க வழக்கமான செய்திகளின் பின்னாலேயே ஓடிட்டுருக்குறாங்க. அதுதான் இது சொல்லப்பட வேண்டிய விஷயத்த சொல்லாமல், கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காம, போர்க்குரலாக எழுப்ப வேண்டிய விஷயத்த சர்வசாதாரணமாக கடந்து போய் இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு அசால்ட், கடந்து போகிற மெத்தனம், அதுதான். சரி, இதை சினிமாவாச்சும் பண்ணுவோம். நியாயமாக தலித் பஞ்சாயத்து தலைவர்களை வந்து சும்மா ஊடகங்கள் பெருசாக எடுத்து பேசியிருக்கலாம், அதை பேசலை. சரி, நம்ம பேசுவோன்னு பேசினேன், அதில் நிறைய நான் நெருக்கடிக்கு ஆளானேன், சங்கடங்களுக்கு ஆளானேன். அப்போ இயல்பாக நம்மளுக்கு இதெல்லாம் வேணாம், நம்மளும் ஒரு இப்போ சங்கரத்தை விட ஒரு கமர்ஷியல் கதை இருக்கா? எத்தனையோ. அதாவது உன்னிமுகுந்தன் அந்த 4 சம்பவத்தை படிச்சுட்டு சார் ரெடி சார் அப்படின்னாரு, நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி சார் அப்படின்னாரு. ஆனால் நந்தன் பண்ண யாருமே கிடைக்கல எனக்கு. நான் இப்போ பண்ணுற படம் பண்ண யாருமே கிடைக்கல எனக்கு. இப்போ சசி சார் ஒரு கமர்ஷியல் கதை பண்ணு, கொஞ்சம் சம்பாரிச்சுப்போம், அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் பண்ண சார். இல்லை சார், இது இன்றைக்கே பண்ணும் சார் இந்த கதையை அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குல்ல. பணம் தேவைதாங்க, பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் தேவை, நல்ல விஷயங்களுக்காச்சும் தேவை.
சார் ரொம்ப நன்றி. தொடர்ந்து எளியவர்களுக்கான உங்கள் குரல் வந்து ஓங்கி ஒலிக்கட்டும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நேர்த்தியான கேள்விகள். என்னுடைய நிறைய பேட்டிகள் கொடுத்தா கூட நம்மளுடைய மொத்த மனசை திறந்து வைக்கிற மாதிரியான சில பேட்டிகள் அமையும். அந்த மாதிரி இந்த குமுதம் நேர்காணல் அமைஞ்சிருக்கு. பாலமுருகனுக்கும் குமுதத்துக்கும் நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள். 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.